16வது கொஷின் பாருங்க. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஏவும் சியும் கரெக்டு. ஏன் ஏவும் சியும் கரெக்டு அப்படின்றது பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து காற்று இப்பு இது வந்து ஏன் இங்கே வந்து தப்பு அப்படின்னா உங்களுக்கு சொல்லி பார்க்கும்போது தெரியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் ஊலைனில் வர்ற எழுத்துக்கள் ஓகேங்களா, உயிர்மை எழுத்துக்களில் பக்கத்தில் வந்து வல்லினம் மிகாது. வல்லினம் மிகாதுன்னா அந்த ஒற்றை எழுத்துக்கள்லாம் வந்து வராது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே வந்து வரல. ஓகேங்களா, அப்போ இது கரெக்ட் சென்டென்ஸ். இதில் வந்திருக்கு, ஸோ தப்பு. நெக்ஸ்ட்டு அடுத்து சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் வந்து பாருங்கள். இங்கே வந்து வரல, ஆனால் இங்கே வந்து ஒற்றை எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. அப்போ இது கரெக்டு. ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்து பண்ணலாம். அப்படிலாம் மேக்ஸிமம் இந்த கொஷின் வந்து சொல்லி பார்த்தாங்களே கரெக்டாக ஆன்சர் வரும். இது வந்து வல்லினம் மிகா இடத்துல வந்து இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக அந்த கெஸ்ஸிங் படிச்சிருப்போம். அப்போ இங்கே வந்து ஊலைனில் வந்து மெய்யெழுத்துக்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணாது அப்படின்னா அந்த மெய்யெழுத்துக்கள் எந்த ஒரு மெய்யெழுத்துக்களும் வராது அப்படின்றது நம்ம லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின், வலிமிகின் வலி இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயூர் மூடவனார் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காற்று லெசன் வர இடத்துல இருந்து இருக்கும். பேஜ் நம்பர் வந்து 28 இருக்குது. இது வந்து பிஜிடிஆர்பிலையுமே இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஐயூர் மூடவனார் அப்படின்னா வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வெண்ணிய குயத்தியர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முன்னீர் நாவாய் ஒட்டி அந்த கப்பல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று மூலயமா வந்து ரன் ஆச்சு அப்படின்றது வெண்ணிய குயத்தியார் சொல்லியிருப்பாங்க. மதுரை இளநாகனார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வலிமிகின் வலி இல்லை அப்படின்னா ஐயூர் மூடவனார். வெண்ணிய குயத்தார் வந்து முன்னீர் நாவாய் ஒட்டி அந்த பாட்லைன் வந்துச்சுன்னா அவங்க, இல்லை மதுரை இளநாகனார் கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் காக்கை பாடினியர் வந்து அந்த லெசனில் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. 18வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஜ் நம்பர் 41 இருக்கும். இறுதியில் இடைச்சொல் மறைந்து வருதல் உண்மை தொகை தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா, அன்மொழி தொகைனா சம்மந்தமே இல்லாமல் வரும். உவமை தொகைனா டேரெக்டாகவே வேற்றுமை தொகைனாலும் வேற்றுமை உருவு வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையிலும் உண்மை தொகைக்கு தான் அளவு நீட்டல், அளவல் நீட்டல், அப்புறம் அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து வந்து அந்த உண்மை தொகைக்கு நம்ம கிளாஸ்லேயே எடுத்திருப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து இடைச்சொல் வந்து மறைந்து வருதல் வந்து உண்மை தொகை. அது கூட வந்து எனது அளவு பெயர்களும் சேர்ந்து வரும் அப்படின்ற கான்செப்ட் இங்கே தெரியணும். அடுத்த கொஷின் 9th கொஷின், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாட் லைனை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து 27 வந்து இது இருக்கும். இந்த பாட் லைன் இருக்கும். மூச்சு பயிற்சியை வச்சு இதை சொல்லியிருப்பாங்க. 20வது கொஷின், குறிஞ்சினா நமக்கு தெரியும். குறிஞ்சி அப்படின்னா வேங்கை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு நேராக வந்து 4th ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்றது இங்கே இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்கும், ஆனால் இதுதான் கரெக்ட் ஆன்சரு. இப்போ குறிஞ்சி அப்படின்னா வேங்கைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன மரம் சொல்லலாம் அப்படின்னா அகில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு முல்லை அப்படின்னா கொன்றை நமக்கு தெரியும். முல்லைன்றது வந்து கொன்றை. இப்போ கூட என்ன வரும் இன்னொன்று அப்படின்னா காயா அப்படின்ற ஒரு மர டைப்பும் வரும். 3rd டைப் வந்து மருதம் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க காஞ்சி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நெய்தல் அப்படின்னா புன்னை நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, அப்போ வந்து ஆன்சர் வந்து சி வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 21 இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு லைன். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருப்பாரு. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் வந்து அவரோட அந்த கண்டுபிடிப்பில் வந்து வெல்லுவேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அறிவை விட கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அதுதான் ஒரு மனிதனோட முழு வளர்ச்சி. கற்பனை திறனை சொன்னவர் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பாங்க.
ராமன், சர் சி.வி. ராமன்லாம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லல அந்த லெசன்ல. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கணும்ல. 22ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயகாந்தன். இது வந்து பேஜ் நம்பர் வந்து 205. 10th லாஸ்ட் லெசன்ல வந்து தன்னை எறிதல் என்பதிலும், தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா, ஜெயகாந்தன் தான். தன்னையும் அறிஞ்சிக்கணும், ப்ளஸ் தன்னைய வந்து உணர்த்துற மாதிரி இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் வந்து ஜெயகாந்தன். நெக்ஸ்ட் சொல்பொருள். சேக்கை அப்படின்னா படுக்கை. சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். பிணித்து கட்டி. வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். 24th இது வந்து அந்த காய்ந்த செடிகள் அந்த லெசன்ஸில் இப்போ ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து ஃபஸ்ட் இயரில் வந்துடும். 24th வந்து பாருங்கள், அடைப்புக்குள் வந்து நுனியில் நுனி சுருங்கிய அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து இதுக்கு குழுகுழுத்த பழம் அப்படின்னா அதுக்கு வந்து அலியல் அப்படின்ட்டு தெரியும். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆன்சர் சொல்லிட்டு வரலாம் எதுக்கு என்ன அப்படின்றது. நுனியில் சுருங்கிய காய் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். நுனியில் காய்ந்ததை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேஜ் நம்பர் 6லேயே இருக்குது. ஓகேங்களா இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு சுருங்கிய பழத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவியல் அப்படின்னு சொல்லுவோம். சுருங்கிய பழத்தை வந்து நம்ம சிவியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தான் அடைப்புக்குள் அந்த இது வந்து குழுகுழுத்த பழத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலியல் அப்படின்னு சொல்லுவோம். குழுகுழுத்த பழத்தை வந்து நம்ம அலியல் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சூட்டினால் பழுத்த பிஞ்சை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாகவே காயில் இருக்கும்போது பிஞ்சுலாம் வந்து பிஞ்சியாக இருக்கும் போதே பழுத்து கீழே விழுந்துச்சுன்னா அது நம்ம வெம்பல் அப்படின்னு நம்ம வில்லேஜ் சைடு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ வெம்பல். அடுத்த கொஸ்டின் 25th. எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வந்து புதிய உரைநடை தான். அது பேஜ் நம்பர் வந்து 15ல் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் 26th. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்வர் வந்து மு. வரதராசனார் தான். அந்த லெசனில் வரும். பேஜ் நம்பர் வந்து 14ல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். கேட்ட பாடல் இன்சொல். இதில் வந்து கேட்ட பாடலில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்சொல் என்ற தொடர் வந்து எதை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெயரெச்சம் தான். கேட்ட லைனில் வருது. அப்போ இந்த சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்சத்தில் வருது. நெக்ஸ்ட் 28th. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பூ வந்து நமக்கு ஆன்சர் தெரிஞ்சது மூங்கில் தான். தலைமுறைக்கு ஒரு முறை அப்படின்னா மூங்கில். அப்போ சண்பகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பேஜ் நம்பர் வந்து அந்த லெசன்ஸ் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 191ல் வந்து கொடுத்துருப்பாங்க. சண்பகம் அப்படின்னா நாளுக்கு ஒன் டேக்கு பூக்கிறது தான் வந்து சண்மகம். பிரம்மகவசம் அப்படின்னா இயர்க்கு 1 இயருக்கு வந்து பூக்கிற பூ. குறிஞ்சி அப்படின்னா நமக்கு தெரியும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூ வந்து குறிஞ்சி. ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க பார்த்துக்குங்க. பாக்ஸ்லேயே இருக்கும் அந்த லெசனில் இன்ட்ரோடக்ஷன்லேயே. நெக்ஸ்ட் இதில் வந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து இது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ ஓசுனர் அப்படின்னா இது கரெக்டாக ஆன்சரு மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்ணெய் விற்போர் தான் நம்ம வந்து ஓசுனர் அப்படின்னு சொல்லுவோம். காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் அப்படின்னா நெய்பவர் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இன்னொரு பேர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா சாலியர் அப்படின்னு சொல்லலாம். சாலியர் அப்படின்னும் சொல்லலாம். மண்ணீட்டாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிற்பி அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. இப்போ பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது பாட்டும் வசனம் இல்லாதும் ஆட்டமாக இருப்பது வந்து புலியாட்டம் தான். வீரத்தை சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புலியாட்டம். அப்போ தப்பாட்டம் இதெல்லாம் வந்து அந்த லெசனில் என்ன இருக்கும் அப்படின்னா தப்பாட்டத்தை பற்றி திருப்புகழ் வந்து சொல்லியிருப்பாங்க. திருப்புகழ் நூல் வந்து அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் நூலில் வந்து தப்பாட்டம் அப்படின்னு இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 131ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு தெருக்கூத்து. தெருக்கூத்து நமக்கு தெரியும், கதையை வந்து சுருக்கமாக சொல்லி அந்த வசனம் எல்லாம் செஞ்சு ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து அந்த இது பண்ணி பாடுவாங்க. அது வந்து தெருக்கூத்து அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சேவை ஆட்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேவராட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 10th கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும்.